சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான தன்மையில நல்லது செய்ய காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதுக்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல கேது கன்னியில மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 அட்சர பாதங்களையும், ஆயில்யம் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ராசிக்குள்ள இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற இருந்தாலும் கூட ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துல சூரியன் உச்சமா இருக்கார். இந்த மாதத்திய முதல் பகுதியில உடன் புதனோட சேர்ந்திருக்கார். சிறப்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அவசரத்தனத்தை கொஞ்சம் விட்டுடணும். 2வது கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். இந்த காலகட்டத்துல மனக்குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி முடிந்தாலும் கூட கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும் அதோட பாதிப்புகளானது குறையறது, சரிங்களா? குறிப்பா ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் அவர் தான் வந்து முழுக்க யோகாதிபதி. கடகத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, சிம்மத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, அவர் வந்து கடந்த சில காலங்கள் அந்த செவ்வாயினுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. அதிலும் குறிப்பா இந்த மே மாதம் முழுக்கவே அவர் வந்து பாத்தீங்கன்னா பலமிழந்த தன்மையில நீசம் பட்ட தன்மையில ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சோம்பல் தனத்தை கொடுக்கும். அது அல்லது எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு விரைவா செஞ்சு அதை வந்து பிரச்சனையை சந்திப்பீங்க. ஒன்றும் செய்யவே மாட்டீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட அமைப்புல கொஞ்சம் கொடுக்கும், சரிங்களா? 2வது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சரிங்க ஒரு விதமான ஒரு பயத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் ஒரு காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை பண்ணலாமா வேணாமா, அதை பண்ண பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய். அதுதான் விஷயம். 2வது இதுல வந்து செவ்வாய் நிலை வந்து பாத்தீங்கன்னா சாதகம் இல்லாம இருந்தாலும் கூட சூரியன் இந்த மாதம் முழுக்க ஓரளவுக்கு நல்ல ஒரு வலுவான தன்மையில தான் இருக்காரு. முதல் பகுதியில 10ல உச்சமாயும் 2வது பகுதியில லாபஸ்தானத்திலையும் உட்காராரு. அப்ப 2ஆம் அதிபதி பலமான ஒரு தன்மையில இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல கடகத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த காலங்கள்ல அஷ்டமத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற வீண் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பிரிவுகள், வருமானம் சார்ந்த வழியில நிறைய தடைகளை உண்டு பண்ணி கொடுத்திருப்பார். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குங்க, சரிங்களா? மெல்ல மெல்ல ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கும். பழைய நிலைமைக்கு வாழ்க்கை திரும்பும். காரணம் சூரியன் வந்து வலுவா இருக்கார். அதே மாதிரி வருமானம் இந்த மாதம் வந்து சற்று அதிகரிக்கும். கடந்த ஒரு சில மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும். 2வது ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நல்ல ஒரு பேச்சு சாதனையும் உங்ககிட்ட வெளிப்படும் உடனே சொல்லலாம். பேச்சின் மூலமாக எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட தற்போது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். 2வது பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்தான் வரார். ஸோ அது ரெண்டுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புத்தி கூர்மை பலப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்வீங்க. குறிப்பா நீங்க பொது தேர்வு எழுதிருக்கீங்க, எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஃபேவரான உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு செய்தி வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசுக்கு பிடித்த ஒரு கல்லூரியில போய் படித்து அதற்கான ஆயத்த பணிகள் செய்யறதுக்கும் ஒரு உகந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும்.
அதுக்கடுத்து குரு இந்த மாதத்து 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். 2வது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் வாங்கி அதனால் ஒரு முயற்சிகள் எடுத்து நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் பார்ப்பீங்க. கடன் வாங்கி வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைச்சுப்பீங்க. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு தான் பண்ணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுப செலவுகள் சுப விரயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. 2வது அப்ராட் நீங்க போறதுக்காக முயற்சி பண்றீங்க, ரொம்ப நாள் ட்ரை பண்றீங்க, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டிலே, இதனாலே ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்க ட்ரை பண்ண கண்டிப்பா போக முடியும். கடல் கலந்து போயிட்டு அங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு கேது வராது இந்த மாதத்து 2வது பகுதியில. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கனிவு தேவைங்க. சரிங்களா? அதாவது சூரியன் வலுவா இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல ஒரு அதிகாரம் ஒரு ஆதிக்கம் தெரியும். சரிங்களா? ஆனா கொஞ்சம் கனிவை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும். யாரையும் நீங்க பகைச்சிக்கவும் மாட்டீங்க. சரிங்களா? கொஞ்சம் நீங்க சாப்பிட்டா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும். அதுக்கடுத்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பாக்கியத்துல உச்சமாயி சனியோட சேர்ந்திருக்காரு. 7ஆம் அதிபதி பாக்கியத்துல நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க. திருமணம் சார்ந்த காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள், சமுதாயத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள நீசங்க. சரிங்களா? பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவலைகளை கொடுக்கும். பிள்ளைகளை நினைச்சு ஏக்கத்தை கொடுக்கும். சரிங்களா? எதிர்காலத்தை நினைச்சு சில ஏக்கத்தை கொடுக்கும் அவளை நினைச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இந்த டைம்ல அவளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பாம உங்களோட முயற்சியை மட்டும் நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதுக்கடுத்து பாக்கியத்துல சனி சுக்கிரன் ராகுனுடைய ஆதிக்கங்கள் இந்த மாதத்திய முதல் பகுதியில இருக்குங்க. அதாவது தந்தை சார்ந்த வழியில இந்த மாதம் பாத்தீங்கன்னா சில சாதகமற்ற விஷயம் கொஞ்சம் காத்துட்டு இருக்குங்க. குறிப்பா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி தந்தைக்காக சில ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு தன்னைக்கு தள்ளப்படுவீங்க. குறிப்பா மருத்துவம் சார்ந்த செலவாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற வீண் செலவாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அத்தகைய வழியில ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க இந்த மாதம் செலவு செய்வீங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 10ஆம் அதிபதி ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால மூத்த அதிகாரிகள் கிட்டையும் சரி, உடன் வேலை செய்வது சக ஊழியர்கிட்டையும் சரி, நல்ல ஒரு பெயரை எடுக்க விட மாட்டார் இந்த செவ்வா. சரிங்களா? நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, வேலை செய்வீங்க, ஆனா அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் கிடைக்காது. வேற ஒருத்தர் ஈஸியா கிடைச்சி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நேம் நல்ல ஒரு பெயர் அப்படின்னு அதுல கிடைக்காதுங்க. சரிங்களா? அவனோட பெயரை கிடைக்கிறதுக்காகவே சில விஷயங்கள் நடக்கும். அதனால அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கேர் எடுத்துக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நிலை மட்டுமே சிறப்பா இல்லை, ஆனா சூரியனுடைய நிலை சிறப்பா இருக்கு, சனியினுடைய நிலை சிறப்பா இருக்கு. சரிங்களா? சூரியன் சனி ரெண்டுமே சிறப்பா இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பம் ஓரளவுக்கு உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையார் வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே போல சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 20ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் மே மாதம் 22ஆம் தேதி மாலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படின்ற கிரகம் ராசிநாதனா வருவாருங்க. அவர் ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனசும் உடம்பும் தடுமாறும். சரிங்களா? தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம போகும். சரிங்களா? மனசை குழப்பிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி கடந்த கால ஞாபகங்கள் நிறைய மனசுல அதிகமா ஓடிட்டே இருக்கும். கடந்த காலத்துல நீங்க செய்த விஷயங்கள் அதிகமாக மனசுல ஓடிட்டே இருக்கும். இந்த காலகட்டங்களில் மனக்குழப்பங்கள் சற்று அதிகமா இருக்கும். ஏன்னே தெரியாம காரணமே இல்லாம கொஞ்சம் கவலைகள் உங்களை ஆட்கொள்ள தூண்டும். சரிங்களா? அதனால முடிஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கள்ல மனசையும் உடம்பையும் தெளிவா வச்சுக்கோங்க, ஸ்திரமா வச்சுக்கோங்க. கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோயிலுக்கோ அல்லது நடராஜர் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனசு தெளிவை கொடுக்கும். ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க முடியாம பண்ணோம். சரிங்களா? கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு ஒரு காரியத்துக்காக நீ ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த காரியமானது வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.